அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச்சங்கமம் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சைவத் தமிழ்ச் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு தொடர்பாக தாயகத்திலிருந்து அன்பே சிவத்தினுடைய தலைவர் திரு அருளானந்த சோதி அவர்கள் இப்போது உங்களோடு. வணக்கம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றார் பொருள் வை புலி என்கின்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு அமைவாக சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் அன்பே சிவம் அறக்கட்டளை வருடாவருடம் நடாத்தி வரும் இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் எதிர்வரும் 26/4/2026 சூரிச் கலாவிலே மிக பெரிய அளவிலாக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு சிறப்புற தாயகத்திலே இயங்கி வருகின்ற அன்பே சிவம் அறக்கட்டளையின் தொண்டர்கள் சார்பாக முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியுமானது வருடம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதிலேயும் தாயகத்திலே பாதிக்கப்படுகின்ற அருந்தப்படுகின்ற அல்லது மருவி போன 150க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் அங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட இருக்கின்றன. இந்த விற்பனை மூலம் வருகின்ற வருமானமானது தாயகத்திலே இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுடைய உயர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சுவிட்சர்லாந்திலே பறந்து வாழுகின்ற உறவுகளே இந்த நிகழ்விலே பெருமளவில் கலந்து கொண்டு உங்களாலான உயர்ந்த அளவு பங்களிப்பினை வழங்குவதற்காக தாயகத்திலே வாழுகின்ற உங்களுடைய உறவுகள் சிறப்பாக வாழ நீங்கள் உங்களாலான பங்களிப்பை செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். ஆகவே வாருங்கள், இந்த நிகழ்வை கண்டுகளியுங்கள், உங்களான பங்களிப்பினை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வதற்கு உங்களுடைய கரங்களினாலே வழங்கப்படுகின்ற நிதியை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அந்த வந்தவர்களுக்கு தெரியும், சிவபுர வளாகத்திலே ஒரு கீழ்த்தட்டு தான் முடிக்கப்பட்டிருக்கின்றது. மேலே உள்ள மேல்தட்டு முடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவசரமாக தேவைப்படுகிறது. அதற்கான நிதி ஏறத்தாழ 2 கோடிகள் என நான் மதிப்பீட்டாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே என் புலம்பெயர்ந்து வாழுகின்ற என் அருமை உறவுகளே, அங்கே இருப்பவர்கள் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தாய்கள். ஆகவே எதிர்கால சந்ததி மிக சிறப்பாக அமைய வேண்டுமானால் நீங்கள் அதற்கான நிதியினை பெருமனதோடு தந்துதவ வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உண்மையிலே ஒரு சரியான ஒரு தலைவனுடைய வழிநடத்தலிலே வந்து தோற்றம் பெற்று இன்று அவருக்கு அடுத்த கட்டமாக மிக சிறப்பாக தொண்டர்கள் அவரிட்ட பணியை மிக சிறப்பாக செய்கின்றார்கள். உண்மையிலே இதை நாங்கள் தாயகத்திலே கண்டுவிட முடியாது. ஆகவே அவரை நான் முகத்துக்கு நேரே புகழ்வதற்காக செல்லவில்லை. அவர்கள் இந்த தொண்டர்கள் அனைவருடைய பிம்பமாக நிற்கின்றார்கள். இங்கே ஒருவர் நிற்கிறார், தாயகத்திலே ஒருவர் இருக்கின்றார். ஆகவே இந்த பணி தொடர வேண்டும், இந்த கல்வி சேவைகள் தொடர வேண்டும், மனிதாபிமான பணிகள் தொடர வேண்டும். இன்னும் பல பணிகளை நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற பல பணிகள் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு வரியை சொல்லி நான் முடிக்கின்றேன். நாங்கள் வழிபடுவதற்காக இறைவனை தேடுகிறோம், ஆனால் இறைவன் வழங்குபவர்களை தேடுகிறார்கள். ஆகவே நீங்கள் வழங்குபவர்கள், உங்களை நம்பி தாயகம் இருக்கிறது, தாயக விடிவு இந்த மண்ணிலே இருக்கிற உங்களிடம் இருக்கிறது. உங்களுடைய பிம்பங்களாக நாங்கள் அங்கே நிச்சயமாக செயற்படுவோம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக இந்த சுரிஷ்வால் சைவ தமிழ் சங்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் அன்பே சிவம் அமைப்புடைய இணைப்பாளருக்கும் தலைமை இணைப்பாளருக்கும் இதற்கு பின்னால் இருக்கிற அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே தாயத்தில் இருக்கக்கூடிய அன்பே சிவத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் குமணன், அது போன்று அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பே சிவத்தினுடைய இணைப்பாளர்கள், அன்பே சிவத்தினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த கணம் நாங்கள் மனதிலே நினைத்துக்கொண்டு இந்த கௌரவம், இந்த பொன்னாடை எல்லாம் எல்லோருக்கும் உரியதாக இந்த நேரத்திலே எண்ணிக்கொள்கின்றோம் என்றால் இந்த வேளையில் கூட அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்.